ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாகக் கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாகக் கடவது என்றார். ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். 3ஆம் நாளில் நிலங்களையும் கடல்களையும் தாவரங்களையும் படைத்தார். 4ஆம் நாளில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களைப் படைத்தார். 5ஆம் நாளில் நீரில் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். 6ஆம் நாளில் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் படைத்தார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். தேவன் தன் கிரியைகளெல்லாம் நிறைவேற்றி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார்.